ஹாய். ஸ்கொயராக ஒரு 15க்கு 15 15 ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வர மாதிரி 2 பக்கமும் திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுட்டு ஃப்ளாட்டாக மடிச்சுக்கோங்க. ஃப்ளாட்டாக மடித்ததுக்கு பிறகு இந்த பகுதியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓரங்களெல்லாம் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த சென்டரில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதிக்கு இப்படி வச்சுட்டு பகுதி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த திரும்பவும் கால் பகுதி இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற போர்ஷனை இந்த இப்போ கடைசியாக மடித்த அந்த மடிப்பு வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு மேல் பகுதியை நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மடித்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி மடித்தாச்சு. அதுக்கப்புறமா சென்ட்ரல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரல் லைன் இப்படி இந்த மாதிரி வர மாதிரி அந்த லைன்ஸை கரெக்டாக பிடிச்சி இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற இந்த போர்ஷன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறது அந்த மேலே நம்ம ஃபஸ்ட்டு அடியில் இருக்கிற மடிப்புக்கு நேரே வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மடித்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த பேப்பரை இந்த மாதிரி நிமிர்த்துக்கோங்க. நிமிர்த்திக்கிட்டு திரும்ப ட்ரையாங்கிளாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இப்படி மடித்தாச்சு. இந்த ஓரங்களெல்லாம் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இதில் லாஸ்ட்டாக ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேர் இந்த மாதிரி வச்சு மடிச்சுக்கணும். இதே மாதிரி அடுத்த பகுதியை மடிச்சுக்கணும். இப்போ 2 பகுதி ஓரங்களையும் மடித்ததுக்கு பிறகு இப்போ மடித்தோம்ல இந்த பகுதியை அந்த மடிப்பு ஸ்கொயராக இந்த மாதிரி வரும். இந்த பகுதி இந்த மாதிரி உள்ளாடி பார்த்து மடித்து விட்டுக்கோங்க. ஓரங்களெல்லாம் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. 2 பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பகுதி இப்படி இந்த லாஸ்ட் லைன் இருக்குது தெரியுமா, அந்த லைனுக்கு நேர் இந்த மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு பிறகு இந்த மடித்த மடிப்பை இந்த மாதிரி உள்ளாடி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி உள்ளாடி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கப்புறமா இந்த ஓரங்களில் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி இருக்குது, அதை சரி பண்ணிக்கிறேன்.
இப்போது இந்த ஸ்டெப் முடிஞ்சாச்சா, நம்ம பேப்பரை திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு திரும்ப மேலேருந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, அந்த லாஸ்ட் லைன் வரைக்கும். அடுத்த பக்கமும் அதே மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இந்த மடித்த மடிப்பை உள்ளாடி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் ஓரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மடித்த மடிப்பை இந்த மாதிரி உள்ளாடி விட்டுட்டு இப்படி மேலே பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. அடுத்த பக்கமும் இதே மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரும். இந்த பகுதியை இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி விட்டதுக்கு பிறகு நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதில் இந்த எக்ஸ்ட்ராவாக அந்த கீழ்ப்பகுதி கொஞ்சம் இப்படி இருக்கும். இந்த பகுதி இந்த மாதிரி மேலே பார்த்து மடிச்சுட்டு இந்த பகுதி இப்படி உள்ளாடி பார்த்து விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்படி முன்னாடி பார்த்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த சென்டர் லைனுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் வச்சு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மேல் பகுதியை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மடக்கின பகுதியை இந்த மாதிரி உள்ளாடி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஓரத்தை கொஞ்சம் ஒரு கார்னரை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பக்கத்துக்கு நம்ம வரலாம். அதை இந்த மாதிரி நிமித்திட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க கீழ்ப்பகுதியை. அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மேலே பார்த்துட்டு இந்த பகுதியை உள்ளாடி விட்டுட்டு இந்த போர்ஷன் இப்படி மேலே உயர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் மடிச்சுக்கலாம். சாரி, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் இப்படி பண்ணிக்கலாம். திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் போர்ஷன் பின்னாடி பார்த்து மடிச்சுக்கிட்டு
இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பேப்பர் அந்த அடியில் உள்ள பேப்பரை இப்படி நிமித்திக்கிட்டு அதை அப்படி கொஞ்சம் கீழே வர இந்த மாதிரி நேரே வச்சு இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ இந்த லைன்ஸை நல்லா இது பண்ணதுக்கு பிறகு அந்த பகுதியை விரிச்சிக்கலாம். லைட்டாக விரிச்சிட்டு இந்த மடக்கு வரக்கூடிய பகுதியை கரெக்டாக அந்த சுருக்கையெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுருக்கங்களை எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். நான் இப்படி பண்ணும்போது பேப்பர் கொஞ்சம் இதாக நிற்கிது, அதனால் நான் இந்த மடக்கை மேலே பார்த்து இப்படி பண்ணிக்கிறேன். இப்போது பேப்பர் கிளியராக நிற்கிது. அதுக்கப்புறமா இந்த பக்கத்தையும் இப்படி மேலே பார்த்து மடக்கிக்கிட்டு நம்ம முதல்ல பண்ணோம்ல இந்த மாதிரி இப்படி மடக்கிக்கலாம். ரெண்டு பக்கமும் மடிச்சுட்டு உள்ளாடி விட்டுக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற போர்ஷனை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இந்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுட்டு சென்ட்ரல் லைன் வரைக்கும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த பகுதியை உள்ளாடி கரெக்டாக வச்சு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு மடிச்சு விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் வெளியே இதாக இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உள்ளே மடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கார்னர் பகுதியை பின்னாடி பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இப்படி திருப்பிட்டு இந்த மேல் பகுதி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடிக்குவோங்க. இப்போ நமக்கு பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த வால் பகுதியில்
இந்த வால் பகுதியில் இந்த மாதிரி உள்ளாடி விட்டு மடிச்சுக்கணும். ஓரங்களை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறமா அதை நிமித்திக்கிட்டு அடிப்பக்கத்தில் நமக்கு பார்க்கும்போது ஒரு வி மாதிரி ஒரு போர்ஷன் வரும். அதை இந்த மாதிரி மடக்கிக்கணும். இப்போ இந்த பகுதியும் நமக்கு இப்படி மேலே பார்த்து வந்துடும். அதுக்கப்புறமா இந்த அடிப்பகுதி, இந்த இறகு பகுதியை வெளியே எடுத்து விட்டுக்கணும். கழுத்து பகுதி உள்ளாடி போய்க்கணும். இப்போ அதுக்கப்புறமா ஒரு பக்கம் இறகு இந்த கீழ்ப்பகுதியில் இந்த பகுதி கொஞ்சம் இப்படி இருக்கும். அதை அடுத்த கீழ் பகுதியில் இந்த பகுதியை இப்படி ஃபுல்லாடி மடக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த பகுதியை மடக்கி விட்டுட்டு இப்படி மேலே பார்த்துக்கணும். இந்த மொன பகுதியை இப்படி கீழே பார்த்து மடக்கிக்கணும். அடுத்த பகுதியை அதே மாதிரி மடக்கிக்கணும். அடுத்து வால் பகுதி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து இந்த கழுத்து பகுதியை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பகுதியை இப்படி வி மாதிரி வளைச்சி இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு மடக்கிக்கணும். இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்குவோங்க. அதுக்கப்புறம் பேப்பரை நிமித்தும் போது நமக்கு வி மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த பகுதி வி மாதிரி இருக்கக்கூடிய பகுதி இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மொன பகுதியை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இந்த லாஸ்ட் டிப் இருக்கிற அந்த முனையை மட்டும் இந்த பகுதி உள்ளே பார்த்து வர மாதிரி வரும். உள்ளே பார்த்து வந்துட்டு இந்த முனை மட்டும் கீழே பார்த்து வர மாதிரி கீழே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த அடிப்பகுதியில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பகுதியை இந்த மாதிரி கரெக்டாக அடுத்ததுக்குள்ள லெவலுக்கு மடக்கிக்கிட்டு இப்போ இந்த பகுதியில் அதை லாக் பண்ணி விடுற மாதிரி மடிச்சுக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி மடக்கிக்கணும். இப்போ நமக்கு இந்த பகுதி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஓரங்களெல்லாம் நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த கால் பகுதிக்கு நம்ம வரலாம். கால் பகுதியை இந்த மாதிரி உள் பகுதியை இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி
முன்னாடி கொண்டு வந்து இப்படி மடக்கிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ 2 காலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த பகுதியில் இந்த வி மாதிரி தள்ளிட்டுருக்கு பார்த்திங்களா, இந்த பகுதி இப்படி கொஞ்சம் உள்ளே அமுக்கி விட்டுட்டு இந்த வால் பகுதியை கொஞ்சம் அப்படி உருண்டிருக்கிற மாதிரி, இப்படி இருக்கிற மாதிரி பார்த்திங்களா, கொஞ்சம் உள்ளாடி அமுக்கி மட்டும் விட்டால் போதும். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.